Hi friends, இன்னைக்கு எனக்கு agathi கீரை கிடைச்சிருக்கு. அதுல நாங்க கொஞ்சம் எடுத்து கழுகி எடுத்துக்கிறேன் ஒரு புடி. அத கட் பண்ண போறேன். agathi கீரை சம்பல் ஒன்று செய்ய. agathi கீரைனா ஆனங்காய்ச்சலும் வாய் புண்ணுக்கு நல்ல வயிற்று புண்ணுக்கு நல்ல. ஆனா நான் சம்பலுக்கு விருப்பம். அதனால agathi கீரை சம்பல் ஒன்று செய்வோம் நாங்க. ஸ்ரீலங்கா மெத்தட்ல சம்பல் என்று சொல்ற. தமிழ்ல இதுக்கு என்ன சொல்றேன்னு எனக்கு சரியா தெரியாது. நாங்கள் சிங்கள இதுதான் சம்பல் அப்படி தான் சொல்கிறது எல்லாத்துக்கும். அப்போ இதை சீரியஸாக அரிஞ்சிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் எப்படி சம்பல் செய்கிறேன்னு நான் அரிஞ்சிக்கிறேன், இப்படி கட் பண்ணிக்கிறேன் சீரியஸாக. இந்த அருவமனையில் தான் லேசாக இறுக்கி பிடிச்சி கட் பண்ணேன் கீரை உண்மை சின்னண்டா. சரி கட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் எங்கள் agathi கீரை சம்பலுக்கு சிறுசாக வெட்டிட்டோம். இலையை சிறுசாக அரிஞ்சாச்சு. அது கொஞ்சம் வெங்காயம் போட்டுப்போம். வெங்காயம் half வெங்காயம், தேங்காய் பச்சை திருவின தேங்காய் அதை சேர்த்துக்குவோம். திருவின தேங்காய் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கேரட் இஞ்சி அதையும் இதுக்கு போடுறேன். கொஞ்சம் டேஸ்ட் ஆகிக்கும், போசாக்கு கூட வாய்க்கும். அதனால் இந்த கேரட்டையும் சேர்த்துக்குவோம். மிளகாய் சேர்த்துக்கிறவங்க பச்சை மிளகாய் சிறுசாக கட் பண்ணி போட்டுங்க. ஆனால் குழந்தைகளுக்குள்ளே பச்சை மிளகாய் கடிப்பட்டா தின்னாது. அதனால் நாங்கள் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்குவோம். கொஞ்சம் பெப்பர் போதும். கொஞ்சம் உப்பு போட்டுப்போம், தேவையான அளவு உப்பு. இப்போ எலுமிச்சம்பழம் சாறு அது ஊற்றினால்தான் வேண்டிய சம்பல் டேஸ்ட் ஆகுது. அதுக்கு டேஸ்டே இல்லை. மிச்சம் புளி இருந்தாலும் சரி. இப்போ நல்லா இதை லைட்டாக பிசைஞ்சிக்குவோம். நல்லா பிசையவான அப்போ தான் கீரை வந்து உரமாக பிசைகிறீர்கள். இப்படி மெதுவாக தான் பிரட்டி இருக்கிற. எந்த கீரையும் உரமாக பிசைஞ்சால் கசப்பு தன்மை வேண்டுவார். வல்லாரையும் தான் உரமாக பிசையப்படாது. மெதுவாக பிசையணும். அப்போ தான் டேஸ்டியாகிக்கும், கசப்பு தன்மை வராது. இதுதான் agathi சம்பல். டேடாட தங்கச்சி அனுப்பி வச்சிருந்தேன். அவன் ஃபேன் இந்த வீடியோ எல்லாம் பார்க்குறேன். இப்போ சந்தோஷமே அவன் அனுப்பின agathi சம்பல் செஞ்சு போட்டிக்கிறோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. agathi ஆனவும் செய்கிற. இது நான் சம்பல் சம்பல் முடிஞ்சு இந்த agathi இலை வந்து வாய்ப்புண் குடல் புண் எல்லாத்துக்கும் நல்லது. நல்ல மருத்துவ குணம் உள்ளது. அந்த காலத்துலேருந்து குடல் புண் வாய்ப்புண்ணுண்டா இந்த agathi தான் மருந்து. ஆனால் நாட்டு வைத்தியத்தில் சொல்கிற இந்த agathi கீரையை வந்து இங்கிலீஷ் மருந்து குடிக்கக்குள்ளே சாப்பிடப்படாது. அந்த இங்கிலீஷ் மருந்து இருக்கிற பவரை இல்லாமாக்கும்ன்ற ஒரு நாட்டு வைத்தியர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் வயிற்றுப்புண் குடல் புண்ணுக்கு உகந்த சாமான் இதுதான். அப்படி உள்ளவங்க அல்சர் உள்ளவங்கலாம் இதை சாப்பிட்டு வாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படி எல்லாம் செஞ்சு டேஸ்டியாக வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் 2 பேரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.